அம்மா என்னம்மா படுத்துட்டீங்க? உடம்புக்கு எதுவும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கொஞ்சம் அசதியா இருந்தது அதான். ஆமா, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரலையா? இல்லம்மா. என்னடா என்னமோ உன் பொண்டாட்டிய கையோட கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன், கையெழுத்து வாங்கணும் அப்படி இப்படின்னு சொன்னேன். இப்போ ஒத்தையா திரும்பி வந்து நிக்கிற? இல்லம்மா, அவ நாளைக்கு காலைல வரா. ஏன் இன்னைக்கு நாள் நல்லா இல்லையாமா? அப்படி இல்லம்மா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணணும், கொஞ்சம் லேட் ஆகும்னா நான் அவசரமா கிளம்பணும்னு. சரி நீங்க இன்னைக்கு கிளம்புங்க, நான் காலையில கிளம்பி வந்துடுறேன்னு சொன்னா அதுவும் சரிதான், நான் வந்துட்டேன். பொண்டாட்டிய விட்டு கொடுக்காம பேசுறியடா. இத்தனை நாளும் அவங்க அப்பா வீட்டுல தானே இருந்தா, இப்ப வான்னு கூப்பிட்டா உடனே கிளம்பி வர வேண்டியதானே? என்னமோ துணி ரெடி ஆகல அது ரெடி ஆகலன்னு, இதெல்லாம் ஒரு காரணமாடா? அவதான் நாளைக்கு காலைல வரப்போறாளா? அவளுக்கு இன்னும் அப்பா வீட்டு ஆசை போகலடா. அங்க இருக்கிறதுக்கு தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஆனா உன் தம்பி என்னடான்னா, அவளை ஏன் அங்க விட்டுட்டு வந்தேன்னு என்கிட்ட வந்து ஒண்ணு குதிக்கிறான். இப்ப நீ என்கிட்ட சொன்னல, அது அப்படியே உன் தம்பி கிட்ட சொல்லு, அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். விடுங்கம்மா. அவளுக்கு நாம ஜாஸ்தியா இடம் கொடுத்துட்டோம்டா. கடை வேற அவ பேர்ல இருக்குல்ல, அப்புறம் ஏன் ஆட மாட்டா? சரவ பத்தி கம்ப்ளைண்ட் சொல்றதை நிறுத்திட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்லுப்பா. இந்த லோன் பேப்பர்ல கையெழுத்து வாங்குறத பத்தி நான் அவகிட்ட எதுவும் சொல்லல. ஏன்னா போன இடத்துல எதை சொன்னோம்னா இதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கான்னு நினைச்சுப்பா. அதனால நான் எதுவும் சொல்லல. நீங்க யாரும் இதை பத்தி அவகிட்ட பேச வேண்டாம், நானே பக்குவமா சொல்லிக்கிறேன். சரியா? உத்தரவு. என்னடி நிர்மலா இவன் இப்படி மாறி போயிட்டான்? ஏன் மகன் மாணிக்க மாதிரி தெரியலையே. பொண்டாட்டிக்கு பயப்பட ஆரம்பிச்சுட்டா. ஏண்டி வெளியே சொன்ன வெக்க கேடு, கலிகாலண்டி. ச்சே, அந்த இளங்கோ ஆடி போயிட்டான். அதுவும் நடந்ததெல்லாம் அவன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச உடனே அவன் மூஞ்சி போன போக்க பாக்கணும். அவன் பொண்டாட்டி அவனுக்கு நல்லா கொடுத்தாளா? நாங்க அங்க இருக்கும்போது அவளோட கோபம் தெரிஞ்சது. நாங்க அங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் நிச்சயமா அவனை உண்டு இல்ல நாக்கிருப்பா. நிஜமாவா? ஆமா தானோ. அந்த இளங்கோ ரொம்ப சாதாரணமான ஆளா. அவனோட பொண்டாட்டி தான் ரொம்ப வசதியானவ. அவன் கிட்ட இருக்கிற இந்த ஸ்டூடியோ பைக் எல்லாம் அவனோட மாமனார் போட்ட பிச்சை போல இருக்கு. அவனோட பொண்டாட்டி சப்போர்ட் மட்டும் இல்லனா பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி ஆயிடுவான். சொந்தமா ஒரு மண்ணும் கிடையாது. என்ன துமுறு தெரியுமா அவனுக்கு? இருக்கட்டும், என்னைக்காச்சும் கையில சிக்காமலா போயிடுவேன். மூஞ்சி முதல்ல பேத்து போறேன் அவனை. சும்மா இருக்கு மாமா. அதான் சரோ அவனுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டு வந்திருக்கால. அது தனி. என் பங்குக்கு அவனை ஒரு தடவையாவது பிரிச்சு மெஞ்சாதான் ஏன் ஆத்தனை அடங்கும். மாமா, முதல்ல இந்த கோவத்தை விடுங்க. அந்த இளங்கோ இனிமே நம்ம விஜய் வழிக்கே வரமாட்டான். ஏன்னா அவனோட பலம் இப்ப அவன் கிட்ட இல்ல. அவன் ஒதுங்கிடுவான். நாமளும் அவனை கண்டுக்காம இருக்கிறதா நல்லது. இனிமே தேவையில்லாம அவனை சீண்டி விடாதீங்க. அது நம்ம விஜய்க்கு எதிரா நாமளே அவனை தூண்டி விட்ட மாதிரி ஆயிடும். ஆமா, கரெக்டா சொன்ன சரோ. ஏங்க நீங்க கொஞ்சம் கையை காலையில வச்சுட்டு சும்மா இருங்க. என்ன அது சரி, எனக்கு மட்டும் விஜய்க்கு பிரச்சனை வரும்னு ஆசையா என்ன? எது நல்லதுன்னு தோணுதோ அதை முடிவு பண்ணுங்க, அவ்வளவுதான். சரோ, உன்னை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஏன் பின்ன என்ன சரோ, இவ்வளவு தைரியமா நேரா அவன் வீட்டுக்கு போய் சாமர்த்தியமா பேசி அவன் பொண்டாட்டி கிட்ட திட்டம் போட்டு அவனை மாட்டி விட்டது மட்டும் இல்லாம நம்ம விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியில கொண்டு வந்துட்டேன். இனிமே அந்த இளங்கோ பையன் நம்ம விஜய் கிட்ட வாலாட்ட மாட்டான். அவனையும் அவனுக்கு உதவி பண்ணவங்களையும் போலீஸ்ல மாட்டி விட்டுடுவேன்னு சொன்ன உடனே அந்த இளங்கோ ஆடி போயிட்டான்ல. அதான் சொன்னேன்ல, உனக்கு எங்க இருந்து இவ்வளவு சாமர்த்தியம் வந்துச்சுன்னு. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவசியமா இருக்கும்போது எல்லாம் தன்னால வரும் தான். உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா முட்டாள்தனமா கோவப்பட்டு சத்தம் போட்டு அங்க இருந்து அழுதுட்டு தான் வந்திருப்பேன். கரெக்டா சொன்னேன். நீ அங்க போயிருந்தேன்னு வச்சுக்க, அந்த இளங்கோ முடிவு பண்ணிருப்பான் இந்த குடும்பமே தடுத்தி பாக்கி இருக்க எல்லா பிள்ளையும் ஏமாத்திருக்கலாமேன்னு. என்ன மாமா இப்படியா கேலி பண்றது? உண்மையை தானே சொன்னேன். இல்ல சரோ, மாமா கிண்டல் அடிச்சாலும் அதுலயும் ஒரு உண்மை இருக்கு. ஏன் சரோ, ஒன்னா பிறந்து ஒரே வீட்டுல ஒன்னா தானே வளர்ந்தோம். உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பக்குவம் வந்துச்சு? அதான் சொன்னேனே தானோ, அவசியமா இருக்கும்போது எல்லாம் தன்னால வரும்னு. மாமா, நான் இன்னைக்கு ஊருக்கு புறப்படுறேன். விஜயும் கூட கூட்டிட்டு போறேன். ஆமா சரோ, விஜய உன் கூட ஊருக்கு கூட்டிட்டு போறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. உண்மையிலேயே அவளுக்கு ஒரு விவரமும் தெரியல. இல்லனா இப்படி லவ் கிவன போய் விழுந்திருப்பாளா? நானும் அன்னைக்கு கோவத்துல அவளை அடிச்சு ஒரு மாதிரி கண்ணா பின்னான்னு திட்டிட்டேன். மனசு கேட்க மாட்டேங்குது. சரோ, அவளை நல்லபடியா பாத்துக்க. என்ன தானோ அது? வெளியில யார்கிட்டயும் பேசுற மாதிரி பேசுற? நான் அவளை நல்லபடியா பாத்துக்குவேன். சரோ, விஜய கூட்டு போறதுக்கு மாமா ஒத்துக்கிட்டாரா?
ஏமா சரு, அப்பா விஜய நீ அவசியம் மெட்ராஸ் கூட்டிட்டு போகணுமா? ஏன்பா மறுபடியும் கேக்குறீங்க? நான் தான் நேத்தே சொல்லிட்டேனே. ஆமாமா, நீயும் சொன்ன, மாப்பிள்ளையும் சொன்னாரு. இருந்தாலும் எனக்கு என்னமோ சரின்னு படல. என்னப்பா, என் கூட தானே வரா, அதுல என்ன பயம்? பயத்துக்கு இல்லம்மா, உன் மாமியார் சுபாவம் உனக்கே தெரியும். யாரை எப்போ வம்புகளுக்கான காத்துக்கிட்டு இருக்காங்க. போன வாட்டி லீலா போனப்பவே பெரிய ரசாபாசம் நடந்து போச்சு. இதையே தான் சுருக்குன்னு சொல்லிவிட்டா பாவம் குழந்தை பதில் பேச கூட தெரியாது. அதை பத்தி தான் யோசிக்கிறேன். என்னப்பா, நான் தனியா தானே இருக்கேன், விஜய் என் கூட தானே இருக்க போறா. அப்புறம் என்ன பிரச்சனை வரும்? ஏதோ சொல்ற, இருந்தாலும் மனசு அப்பா. கேட்கலமா. வந்து சரோ இப்ப மாசமா இருக்கா. என்ன பாத்துக்க தான் நீங்க இருக்கீங்க, லீலா இருக்கா, நான் உள்ளூர்ல தானே இருக்கேன். அவ வேற அடிக்கடி தலை சுத்துதுன்னு சொல்றா. விஜயா அங்க போனான்னா வீட்டு வேலையும் பாத்துக்கிட்டு அவளுக்கு ஒத்தாசையாவும் இருக்கும்ல. கூட போயிட்டு வரட்டும்பா. அப்படிங்கிறியா? அப்பா, அத்தை கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அவருக்கு நம்ம குடும்பத்து மேல பிரியம் தானே. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுப்பா. நான் விஜயை பாத்துக்கிறேன். சரி, நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால அழைச்சிட்டு போ. ஆனா அவன் குழந்தை அதுக்கு ஒன்றும் தெரியாது. நீ தான் காபந்தா இருக்கணும். என்ன, ம், அதை விட முக்கியம் நீ உன் உடம்பு பார்த்துக்கணும். ம். விஜி, உனக்கே எல்லாம் தெரியும். இருந்தாலும் பார்த்து 10 வருஷம் நடந்துக்க. அவங்க ஏதாவது சுருக்குன்னு பேசிட்டாலும் எடுத்து பேசுறத சரோ இருக்கா பார்த்துக்குவா. என்ன? சரிம்மா, பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு. எல்லாம் பேக் பண்ணி தயாராங்க. நம்ம புடவையெல்லாம் மடிச்சிட்டிங்களா? ஆ. ஆகட்டும். இது உள்ள வச்சிரு. விஜி, இத பாரு, நடந்ததெல்லாம் மறந்துட. அப்பா மனசுக்கு எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். என்ன, நான் சொன்னது உனக்கு புரியுதில்ல? ம். வாங்க. முட்டைக்கோசு குவாலிட்டி பார்த்தீங்களா? 250 ரூபா மூட்டை. இது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வந்து 540 ரூபா. குவாலிட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? வாழைத்தார் 75 ரூபா. அப்புறம் கேரட்டு எல்லாம் ஏ கிரேட் குவாலிட்டி. இது 520 ரூபா. அப்படியா? பீட்ரூட்டு 300 ரூபா. கவலையே படாதீங்க, எல்லாம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி தான். சரி. நூக்கல் 300 ரூபா. நல்லா இருக்கா? விலை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. பக்கத்து கடையில விசாரிச்சுட்டு வரனே. பக்கத்து கடை இல்லை, 20 கடையில் விசாரிச்சுட்டு வாங்க. நம்ம கடையில் ரேட்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இல்ல, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வாங்க. செல்வா, பேங்க் போயிட்டு வந்தியா? பேங்க்குக்கு போய் மேனேஜரை பார்த்து பேசி டோட்டலாக கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டாங்களா? நான் கூட இழுத்து அடிப்பாங்கன்னு நினச்சேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்மளை பற்றின முழு விவரமும் கேட்டார். சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துட்டுருக்கோம் சார், பார்த்து பண்ணுங்கன்னு. ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த மாதிரி ஆளுக்கு தான் ஏன் லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் எடுத்து கையில் கொடுத்து இன்றைக்கே கையெழுத்து வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கேவா? ஆமாம், இன்றைக்கே அப்ளிகேஷனை கொடுத்துட்டிங்கன்னா அவர் அதை ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி உடனே சாங்ஷன் வாங்கி கொடுத்துருவாரு. அவர் வேற அடுத்த வாரம் மெடிக்கல் லீவில் போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போகணும்னு பார்க்குறாரு. டக்குன்னு உடனே அன்னிக்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுங்கண்ணே ப்ளீஸ். இல்லைடா, இன்னைக்கேன்னு சொல்கிறேன். ஏன் அண்ணி வர லேட் ஆகுமா? இல்லை, சரோ இன்னைக்கு வந்துடுவா. ஆனால் அப்புறம் என்ன? இல்லைடா, இன்னைக்கு நவமி இல்லையா? நவமியெல்லாம் நேற்றே முடிஞ்சு போச்சுண்ணே. ஓ அப்படியா? இல்லை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா? செவ்வாயோ வெறுவாயோன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் இல்லை, புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன்னு சும்மா நவமி செவ்வாய்க்கிழமைன்னு தட்டி கழிக்கிற மாதிரியே பேசுறீங்க? பேங்க் லோன் கிடைக்கிறதெல்லாம் சுலபம் இல்லைண்ணே. இவ்வளோ ஈஸியாக கிடைக்குது. அதை கொஞ்சம் சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுற வழி பார்ப்பண்ணே. என்ன பிரச்சனை? இல்லைடா செல்வம், சரோ இன்னைக்கு தான் வரா. வந்தோடனே போய் கையெழுத்துக்கு நின்னோம்னா இதுக்கு தான் வர சொன்னான்னு நினைக்க மாட்டாளா?
இதான் பொண்டாட்டியோட மகிமைங்கிறது. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய தர்ம சங்கடத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு. என்ன நான் தலையால் அடிச்சுக்கிட்டேன்ல, போய் அண்ணியை கூட்டிட்டு வாங்கன்னு காது கொடுத்து கேட்டிங்களா? என்ன பண்ணுறது, அண்ணி முன்னாடி நின்று வழிய வேண்டியதான். நானே நொந்து போயிருக்கேன், என்னை போட்டு இப்படி வாடுறிய? ஐயோ, நான் உங்களை வாரலண்ணே, எனக்கு உங்கள் நிலைமை புரியுது. இப்போ வேறு வழி இல்லைல்ல. ஒன்று பண்ணுங்க, அண்ணிக்கிட்ட நிலைமையை எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கே கையெழுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலையை எடுத்து சொல்லுங்க. அண்ணியை பற்றி எனக்கு தெரியும், அவங்க உங்களை தப்பாக நினைக்க மாட்டாங்க. பிடிங்க, அப்ளிகேஷன் எடுத்துட்டு போங்க. சரோ வந்து 4-5 நாளானா கூட பரவாயில்ல, வித்தியாசமாக தெரியாது. இன்னைக்கு எனக்கே கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கு. என்னென்ன பண்ண முடியும், வேற வழி இல்லைல்ல. ஏய், சீக்கிரம் தாயக்கட்டையை போடுறி. இருங்க போடுறேன். எங்க போடுறா பாரு இவ. எடு குடுடி. ஐ சரோக்கா வந்தாச்சு. வாங்கக்கா. என்ன சரோ, ஒரு வழியா கிளம்பி வந்துட்டியா? தீபாவளிக்கு போனவ பொங்கலுக்கு தான் வருவேன்னு நினைச்சேன். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. என்னக்கா இது, ஸ்கூல் பிள்ளைங்க வாத்தியார்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நாள் இல்ல, ரொம்பவே நாள் ஆயிடுச்சு. எனக்கு உங்க மூஞ்சே மறந்துடும் போல இருக்கு. ஏன்க்கா இப்படி ஒரேடியா ஊர்ல போய் தங்கிட்டீங்க? 4-5 நாள்ல கிளம்பலாம் தான் இருந்தேன், அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி சரி, இப்போவாது வந்தீங்களே. நீங்க இல்லாம எங்களுக்குலாம் ஒரே போர் அடிச்சு போச்சு. ஆமா, இவங்க யாரு? இவங்களை எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டீங்களா? இவ என் தங்கச்சி விஜி. லீலா இருக்கால, அவளுக்கு அடுத்தவ. ஓஹோ, அது இவங்க தானா? உங்களை பத்தி சரோக்கா அடிக்கடி சொல்லுவாங்க. நான் நர்மதா, இது ரம்யாக்கா, அது என் தங்கச்சி மீனா. நீங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறீங்கல்ல? இப்ப என்ன லீவா? என்ன லீவான்னு கேட்டதுக்கு அமைதி ஆயிட்டீங்க. கட் அடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? இல்ல, விஜி வேலையை விட்டுட்டா. எதுக்கு சரோ? இல்ல, அப்பா லீலாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணத்துல இருக்காரு. அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பாக்குறதுக்கு யாரு இருப்பாங்க, அதான் விஜய வேலையை விட்டுட சொல்லிட்டாரு. என்னங்க இந்த காலத்துல போய் வீட்டையும் பார்த்துக்கிட்டு வேலையும் கண்டினியூ பண்ணலாமே. வேலை பார்க்கறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். ஏன் நர்மதா, நான் சரோ உங்க அம்மா எல்லாரும் தான் வேலை பாக்குறோம். வீட்டு வேலையை சொல்றேன், அது நல்ல விஷயம் இல்லையா? காலங்காலமா நாம பண்ணிட்டு இருக்கிற வேலை தானே. சம்பளம் வாங்குற வேலையை பத்தி நர்மதா சொல்றா. ஏய், அது என்ன பெரிய வசதியா? வீட்டை பாத்துக்கிறதும் குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்குறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல, அதுவும் ஒரு முக்கியமான வேலை தான். அக்கா, வீட்டு வேலை செய்யறத பத்தி நான் குறை சொல்லல. வெளியே போய் வேலை பார்த்தா நமக்கு தைரியம் வரும். அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கு நாமே ஒரு மரியாதை வரும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் தெரியுமா? அதுவும் கரெக்ட் தான். அதான் விஜி வேலையை விட்டது அவசியமானு கேக்குறேன். ஏன் விஜி, நீங்க ஏன் வேலையை விட்டீங்க? நாங்க ஊர்ல இருந்து வந்தது ரொம்ப அலுப்பா இருக்கு. வீட்டை வேற சுத்தம் பண்ணணும். அப்புறமா பேசுவோம். சரி, வாங்க விளையாடலாம். அட வாங்க வாங்க, ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா? என்னது, நான் ஊர்ல இருந்து வந்தது ஏன் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு? பின்ன என்னங்க, ஊருக்கு போனா வந்தமான்னு இருக்கணும். மெட்ராஸ்ல மழை பெய்யுற மாதிரி உங்களை எப்பயோ பார்த்தது, அதான் கேட்டேன். எனக்கு ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? பண்ணலாமே, என்ன பண்ணா? என் வீட்டுக்காரர் கடையில இருப்பாரு. நானும் என் தங்கச்சியும் ஊர்ல இருந்து வந்துட்டோன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறீங்களா? இவ்வளவுதானங்க, நான் சொல்லிடுறேன், நீங்க போங்க. வா. என்ன நர்மதா, வேலைக்கு போறத பத்தி பெரிய பேச்செல்லாம் பேசுற. வேலைக்கு போற ஐடியா இருக்கா? ஆமாக்கா, எவ்வளவு நாள் தான் இந்த மெஸ்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது. ஏதாவது ரிசப்ஷனிஸ்ட் வேலை கிடைச்சா போலான்னு இருக்கேன். ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு என்ன தெரியணும்? அதுக்கு முதல் தகுதியே நல்லா சிகப்பா இருக்கணும். அப்ப நான் கூட போலாம். ஏய், எனக்கும் சேர்த்து அப்படியே ஒரு வேலையை பாரு. யாருக்கு, உங்களுக்கா? என்னங்கடி பொம்பளைங்களா கூடி பேசுற பேச்சாவா பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க? என்ன பண்றது, ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு எங்களை மாதிரி பொண்ணுங்க தான் போக முடியும். உன்ன மாதிரி கிழவிங்களா போக முடியும்? என்னடி வாய் ரொம்ப நீளுது? இது என்னடி இது அசிங்கம்? தாயம் விளையாடிட்டு இருந்தா மழை எப்படி வரும்? தரித்திரம் தரித்திரம். போங்கடி, எந்திரிக்கடி, போய் அவங்க வேலையை பாருங்கடி. எந்திரிக்கடினா அடக்கா, எந்திரிக்கடினா சொன்னது கேட்க மாட்டேங்கிறீங்க. போங்கடி. ஹலோ ஹலோ, நான் அழகப்பன் பேசுறேன். மாணிக்கம் இருக்காரா? நான் ஒரு தம்பி செல்வன் தான் பேசுறேன். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, மாணிக் சாரோட மிஸ்ஸஸும் அவங்க சிஸ்டம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. அண்ணியும் அவங்க தங்கச்சியுமா? 2 பேர் வந்திருக்காங்க. கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க. நீங்கள் அண்ணன் சொல்லிடுறீங்களா? சார், நான் அண்ணன்கிட்ட சொல்லிடுறேன் சார். யாரா ஃபோனில்? அழகப்பா பேசினாரு. அண்ணி அவங்க தங்கச்சியோட வந்திருக்காங்களா?
தங்கச்சின்னு சொன்னது விஜி. இருக்கட்டுமே, அதை குறிப்பா என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு தெரியல? இது பாருங்க, வந்திருக்கிறது லீலாவாவே இருந்தாலும் நான் சாதாரணமாக தான் எடுத்துக்குவேன். எனக்கு இனிமேல் இந்த விஷயத்துல எந்த அக்கறையும் கிடையாது. நீங்க ஏன் என்ன உத்து பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல. எதை கண்டுபிடிக்க ஆசைப்படுறீங்க என்கிட்ட இருந்து? செல்வம், நீ ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மாதிரி காட்டிக்க முயற்சி பண்ணுற. ஆனால் உன் மனசு உள்ளுக்குள்ளே அல்லாடிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. இல்லைடா செல்வம், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எல்லா வேதனையும் மனசுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்கேன். ஃபோனில் தங்கச்சியான்னு கேட்கும்போது நான் கவனித்தேன். உன் முகம்தான் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துச்சேன். நீ உண்மையிலேயே பழசெல்லாம் மறந்து உன்னை மாதிரி ஆகணும்டா. உன்னை இந்த மாதிரி என்னால் பார்க்க முடியலடா. உனக்கு முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணணும், அதான் ஒரே வழி. நீங்க எப்போ இல்லைண்ணே டாக்டரா நீங்க? இந்த வியாதிக்கு இந்த மருந்துங்கிற மாதிரி பட்டு பட்டுன்னு சொல்றீங்க. வியாபாரத்தை பாப்பண்ண. இல்லடா, கல்யாணம் தான் உன்னை மாற்றும். இது பாருங்கண்ணே, இப்போ நான் இருக்கிற மனநிலையில கல்யாணங்கிறது மேலே மேலே எனக்கு பிரச்சனை தானே கொடுக்கும். என்னடா, உண்மையிலேயே உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்ல வரியா? இல்லவே இல்லைண்ணே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தனக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்க்க லீலா ஒத்துக்கிட்டா.